ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பென்டன் ஆம்னிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குரோனோசிபியன் பாம்பு அடிச்சு எல்லா பென்டெனிசனுமே இறந்துருப்பாங்க, எல்லா பென்டெனிசனுமே அழிஞ்சிட்டாங்க. இதில் பென்னுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பென் ஆம்ட்ரிக்ஸில் ஃபெயில்டு சேஃப்னு ஒரு மோடு இருக்குது. அது பென்னை யாராவது கொள்ள ட்ரை பண்ணாலோ இல்லை பென்னுக்கு இறப்பு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ட்ரிக்ஸ் அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலை வாய்ந்த ஒரு ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம், அனலார்க் ஆக்டிவ் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆம்ட்ரிக்ஸ் ஏலியன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா பென்னுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, பென்னை சாக விடாது ஆம்ட்ரிக்ஸ். பட் அந்த குரோனோசிபியன் பாம் ஆக்டிவ் ஆகும்போது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆம்னிட்ரிக்ஸை தடுக்கலை, அதாவது ஆம்ட்ரிக்ஸ் வந்து ஏன் ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலை? அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அந்த இடத்துல கிளார்க்கு கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமே, பட் அதை ஏன் பண்ணலை? அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து நோவாஸ் பென்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், அதுக்கிட்ட அந்த பென்கிட்ட போயிடும். இதுக்கான ரீசன் என்ன? ஸோ இதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தோன்னா, அந்த குரோனோசிபிய பாம் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அது வந்து ஒரு விதி மாதிரி. ஸோ அதாவது அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பென் எல்லாமே அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறது. டெக்னிக்கலி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி ஆகின்றதுனால ஆம்ட்ரிக்ஸ் அந்த இடத்துல பென்னை தடுக்கலை. அதை தாண்டி ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன், ஏலியனெக்ஸாக பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருந்தாலும் பென் அழிஞ்சிருப்பார். என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஷின்ஸுக்கு வந்து ஃபேன்ஸோட கொஷின்ஸுக்குலாம் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்தாலும் அங்கே பென் அழிஞ்சிருப்பார். பிகாஸ் ஏலியனெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் யூஸ் பண்ண செர்னாபெலஸ் டிபேட் பண்ணும்போது பென்னை கொல்லுன்றது தான் அந்த பவர், அந்த குரோனோசிபியன் பவர் இல்லையா? ஸோ பென் எந்த டைமென்ஷனில் இருந்தாலும் எந்த யூனிவர்ஸில் இருந்தாலும் அது அழிச்சிடும். ஸோ ஏலியனெக்ஸ்குள்ளே ஒரு டைமென்ஷன் இருக்குது, அது ஒரு டைமென்ஷன் நம்ம ப்ரொஃபஸர் பலஸ் கூட போயிருப்பார் இல்லையா? ஸோ அந்த டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு பென்னை அழிச்சிடும். ஸோ அந்த குரோனோசிபியன் பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் யூனிவர்ஸ் தாண்டி அங்கே இருக்க எல்லா மல்டிவர்ஸ் பென்னையுமே அழிச்சிடும். ஸோ பென் வேறு டைமென்ஷனுக்கே போனாலும் அங்கே பென் இறந்துருவார், பென் அழிஞ்சிருவார். ஸோ இங்கே ஏலியனெக்ஸ்குள்ளே இருக்குது இன்னொரு டைமென்ஷன் தான். பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பென் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண உடனே ஏலியனெக்ஸ் பவர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? செர்னாபெலஸ்ட்ட பேசணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண உடனே டப்புனு பவர் அட்டாக் பண்ணிடும். ஸோ இவர் அழிஞ்சிருவார். ஸோ ஏலியனெக்ஸோட அந்த செர்னாபெலஸ் பர்மிஷன் கிடச்சி அப்போது ஏலியனெக்ஸ் பவர் யூஸ் பண்ணால் அதை ஸ்டாப் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பென் அழிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி மேன் ஆஃப் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நமக்கு ஒரு கேள்வி வருது, செர்னாபெலஸ் அனுமதி இல்லாமல் பென்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோனோசிபியன் பாமால் கொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. பிகாஸ் என்டையர் யூனிவர்ஸே நம்ம அனலார்க்கால் அழியும், ஆனால் ஏலியனெக்ஸுக்கு ஒன்றுமே இருக்காது, ஏலியனெக்ஸ் அழியாது. பட் உள்ளுக்குள்ளே பென் இருப்பார். ஸோ பென் அதை அழிக்க போகும்னா அழிஞ்சிருக்க போகுது. ஏலியனெக்ஸை தாண்டி அந்த அனலார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணிருக்காது பென்னை, பிகாஸ் செர்னாபெலஸ் அங்கே உள்ளே இருக்காங்க. ஸோ ஏலியனெக்ஸ்குள்ளே அது எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு பவர் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை மட்டும்தான் அழிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளாக உருவாக்கப்பட்டதுனால ஸோ அந்த பவர் கரெக்டாக பென்னை போய் வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்க பென்னை போய் அழிச்சிடும். ஆனால் அந்த டைமென்ஷனுக்குள்ளே செர்னாபெலஸ் இருக்காங்க, அவங்க அனுமதி இல்லாமல் அந்த பவர் எப்படி பென்னை கொள்ள முடியும்? ஸோ இப்படி ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் மேன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பென் எந்த டைமென்ஷனுக்கு போனாலும் இறந்துருவான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருந்தாலும் ஸோ கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனாக இறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. கிளார்க் ஒர்க்காக மாறி இருந்தாலும் இறந்துருப்பான். கிளார்க் ஒர்க்காக மாறி இருந்தால் பவர் யூஸ் பண்ணி தடுக்கலாம், பட் அதுக்குள்ளே அதை அழிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இறந்துருவான். அதனால தான் அந்த ஏலியனெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் காட்டல. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி தாங்க. ஸோ ஏலியனெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனால் ஈஸியாக அது கதை முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதில் என்ன ரைட்டிங் இருக்க போகுது? ஸோ ஏலியனெக்ஸை யூஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா ஸோ வெப்பன் எக்ஸ் சொல்ல வந்து ஏலியனெக்ஸ் பவர் அன்லாக் ஆகிடும். அதாவது அன்லாக் மீன்ஸ் அவனுக்கு வந்து கீ கிடச்சிடும், ஏலியனெக்ஸ் பவர்ஸை யூஸ் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி செர்னாபெலஸ் தடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ யூனிவர்ஸ் டெனிசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பென்னுக்கு வந்து ஏலியனெக்ஸ் வந்து கிடச்சிடும். ஆனால் பென் ஏலியனெக்ஸை யூஸ் பண்ணிருக்கவே மாட்டார். பிகாஸ் அது யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்டோரியே இருக்காது இல்லையா? ஸ்டோரி வர முடியாது, ஈஸியாக ஒரு சொடக்கிலே முடிச்சிடலாம். ஸோ அதனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரைட்டிங்காக ஏலியனெக்ஸை யூஸ் பண்ணலை. ஸோ ஆம்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் பென்னை ஏலியனெக்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை. ஸோ உண்மையான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான். ஸோ ரைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி பண்ணாங்க. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிளேஷனை கொடுப்பாங்க. சீரிஸில் நம்ம பார்த்துருப்போம், ஹாஸ்டலில் இதுக்காக சேஞ்ச் பண்ணுறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியல் சிபில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸோட ஹாஸ்டலில் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இதனால தான் கைஸ் ஆம்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென்னை ஏலியனெக்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலை. நிறைய பேர் நிறைய விதமான வீடியோ கேட்டுருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் மேக் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வீடியோ போட மட்டும் ஒரு ஷார்ட்ஸை போட்டு அதுக்காக நான் மனைவி கேட்டுக்கிறேன். ஆனால் ஆம்னி மேன் வீடியோ கேட்டிருந்தீங்க, நான் பேசி முடிச்சுட்டேன், எடிட் பண்ணல, கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்துடும். ஸோ இவ்வளோ வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.